வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி இலட்சிய விதைகள். நம்ம இந்த வீடியோ பதிவில் ஜனவரி மாதத்தினுடைய 18, 19, 20, 21 ஒரு 4 நாட்களுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே தினமணி பேப்பரில் இருந்தும் தி இந்து பேப்பரில் இருந்தும் தான் நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்குறோம். ஓகேங்களா, தொகுத்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கரண்ட் அஃபேர்ஸினுடைய ஃப்ரீ பிடிஎஃப் என்ன பண்ண போகிறோம், டெலகிராம் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் செய்து கொள்ளலாம். ஓகேங்களா, ஸோ இந்த 4 நாட்கள் கரண்ட் அஃபேர்ஸ் மிக முக்கியமான பல கரண்ட் அஃபேர்ஸ்கள் இடம்பெற்றிருக்கிறது. ஸோ பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா, ஸோ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2024 ஆண்டிற்கான கேல் ரத்னா விருது பெற்றவர் யார்? 2024 ஆண்டிற்கான கேல் ரத்னா விருது யார் யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, எத்தனை நபர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதான் கொஸ்டின். ஓகேங்களா, ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா 2024 இந்த தேசிய விளையாட்டு விருதுகள் ஆண்டுதோறுமே ஒவ்வொரு ஆண்டுமே விளையாட்டு வீரர்களாக இருக்கட்டும், பயிற்சியாளர்களாக இருக்கட்டும், விளையாட்டு பல்கலைக்கழகங்களாக இருக்கட்டும், இதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த தேசிய விளையாட்டு விருதுகள்லேருந்து அவார்ட்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த அடிப்படையில் யார் யாருக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது குறித்து தான் இதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ அதில் ஃபஸ்ட்டு கேல் ரத்னா விருது அப்படின்றது யார் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னா டி குகேஷ், ஹர்மன் பிரீத் சிங், மானு பாக்கர், பிரவீன்குமார் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, டி குகேஷ் அப்படின்றவர் நம்மளுக்கு தெரியும், செஸ் விளையாட்டு வீரர் அப்படின்றது. பிரவீன்குமார் அப்படின்றது பாரா ஒலிம்பிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு என்ன ஈஸியான கொஸ்டின் அப்படின்னா இந்த ஹர்மன் பிரீத் சிங்கும் மானு பாக்கர் இவங்க 2 பேர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, சரி ஓகே. இந்த தேசிய விளையாட்டு விருதுகள் 2024 குடியரசுத் தலைவர் மாளிகையில் திரௌபதி முர்மு அவர்களால் வழங்கப்படக்கூடிய ஒரு விருது. ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா அர்ஜுனா விருது ஒரு 32 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் சில முக்கியமான துளசிமதி, மனிஷா, நித்யஸ்ரீ, அபேஷிங் அப்படிலாம் ஒரு குறிப்பிடத்தக்கவங்க. ஓகேங்களா, ஸோ இது எந்த அமைச்சகத்தின் கீழ் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சில வினாக்கள் கேட்கப்படலாம். ஓகேங்களா, எது அப்படின்னா இளையோர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை, இளையோர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறையின் கீழ் தான் இந்த அவார்ட்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சு கொண்ட கொஷின் எப்படின்னா 2024 தேசிய விளையாட்டு விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அர்ஜுனா விருது என்பது ஒரு 32 பேர்த்துக்கு கொடுத்துருக்குறாங்க. அட் த சேம் கேல் ரத்னா விருதும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா, ஓகே. இரண்டாவது கொஸ்டின், 2025 ஆண்டிற்கான உலகளாவிய பாரத போக்குவரத்து கண்காட்சி எங்கு நடைபெற்றது? உலகளாவிய பாரத போக்குவரத்து கண்காட்சி 2025 எங்கு நடைபெற்றது அப்படின்னா புதுடெல்லியில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாரத் மண்டபம் இருக்குது இல்லையா, ஸோ பாரத் மண்டபம் G20 போன்ற இதெல்லாம் நடந்துச்சு இல்லையா, G20 மாநாடு. ஸோ அங்கே தான் உலகளாவிய பாரத போக்குவரத்து கண்காட்சி என்பது நடைபெற்றிருக்கிறது பாரத் மண்டபத்தில். எப்போ அப்படின்னா ஜனவரி 17 22 வரைக்கும், ஜனவரி 17 22 வரைக்கும் நடைபெற்றிருக்கிறது. ஓகேங்களா, ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வாகன தொழில்துறையில் வாகன தொழில்துறை பிராந்திய ஒத்துழைப்பை வாகன தொழில்துறையில் பிராந்திய ஒத்துழைப்பை அதிகரிக்கும் வகையில் முன்முயற்சிகள் ஏற்படுத்தும் விதமாகத்தான் இந்த போக்குவரத்து கண்காட்சி என்பது நடத்தப்படுகிறது. வாகனங்கள் தொடர்பான ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய கண்காட்சியாக இது இருக்குது. ஓகேங்களா, ஸோ உலகளாவிய பாரத போக்குவரத்து கண்காட்சி 2025 என்பது புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் நடைபெற்றிருக்கிறது அப்படின்ற விஷயத்தை நம்ம என்ன அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, சரி ஓகே. அடுத்தது மூன்றாவது கொஸ்டின்ஸு, முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ் பார்த்து வச்சுங்க. பிரிக்ஸ் கூட்டமைப்பில் புதியதாக இணைந்துள்ள உறுப்பினர் நாடு எது? பிரிக்ஸ் கூட்டமைப்பில் புதிதாக ஒரு நாடு இணைஞ்சிருக்கிறாங்க. அவர்களினுடைய பெயர் என்ன அப்படின்னா அந்த நாட்டினுடைய பெயர் என்ன அப்படின்னா நைஜீரியா பிரிக்ஸ் கூட்டமைப்பில் 9வது நாடாக என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இணைஞ்சிருக்கிறாங்க. பிரிக்ஸ் கூட்டமைப்பில் நைஜீரியா எத்தனையாவது நாடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஸ்டின் வரலாம். இல்லை அப்படின்னா கடைசியாக பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணைந்த நாடு எது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வரலாம். ஓகேங்களா, 9வது நாடு மற்றும் நைஜீரியா. ஓகேங்களா, ஸோ அந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு அப்படின்ற விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார வளர்ச்சி, நிதி சார்ந்த விஷயம், நிறுவனங்களினுடைய சீர்திருத்தம், பரஸ்பர ஒத்துழைப்பு ஆகியவற்றை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டது தான் இதனுடைய மெயினாக ஒரு நோக்கமாக உருவாக்கப்பட்டுச்சு. சரி ஓகே சார், எந்த ஆண்டு உருவாக்குனாங்க அப்படின்னா 2009 ஆண்டு தான் இதை உருவாக்கியிருக்கிறாங்க. தொடக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 நாடுகள் சேர்ந்து உருவாக்கப்பட்டது தான் இது. முதல் மாநாடு பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, ஸோ அந்த மாதிரி 4 நாடுகள் தொடங்கி 2009 தொடங்கப்பட்டது. ஸோ 2010 டிசம்பர்
24 அதில் தான் வந்துட்டு தென்னாப்பிரிக்கா அப்படின்ற நாடு வந்து இணைந்துச்சு. ஸோ பிரிக்ஸ் அப்படின்னா PRICS, இதை வச்சு இதனுடைய எந்தெந்த நாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட முடியும். ஓகேங்களா, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் சொல்ல முடியும். ஓகேங்களா, கடைசியாக 2024 ஈரான், எகிப்து, எத்தியோப்பியா, ஐக்கிய அரபு அமீரகம்லாம் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. தற்பொழுது நைஜீரியா அப்படின்றவங்க ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, 9வது நாடாக நைஜீரியா ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகே, 2025 ஆண்டிற்கான சுரங்க அமைச்சர்கள் மாநாடு எங்கே நடைபெற்றது? 2025 ஆண்டிற்கான தேசிய சுரங்க அமைச்சர்கள் மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னா கோனார்க் அப்படின்ற பகுதியில் நடைபெற்றது, ஒடிசா. ஓகேங்களா, அந்த கோனார்க் எங்கே இருக்குது அப்படின்னா ஒடிசாவில் இருக்குது. ஒரு 3வது மாநாடாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த ஒடிசா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், இந்த 3 இருக்குது இல்லையா, ஒடிசா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் வந்து இந்த மொத்த நாட்டினுடைய உலோக தேவையில் 2/3 பங்கு வந்து இதுவே கவர் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ ஒடிசா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் என்னது நாட்டினுடைய அடிப்படை உலோக தேவையில் 2/3 பங்கு இவங்களே கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகேங்களா. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா சுரங்கத்துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி, முதல்வர் மோகன் சரண் மாஜு, இவங்க தான் இதில் பங்கு கொண்டாங்க. இதில் மோகன் சரண் மாஜு முதல்வர் இருக்கார் இல்லையா, இவர் தான் வந்து இந்த மாநாட்டை வந்து தொடங்கி வைத்திருக்கிறார். ஓகேங்களா, ஸோ சுரங்க நிலங்கள் மேலாண்மையில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்காகவும் சுரங்கங்களை வந்து மூடுவதற்கான சிறந்த நடைமுறைகள் அப்படின்ற ஒரு நூல் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. 23-24 சுரங்க ஏலங்களை மேற்கொண்ட மாநிலங்கள் எது அப்படின்னா ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா. ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, இவங்க தான் இந்த சுரங்க ஏலங்களை வந்து மேற்கொண்டாங்க. இதில் மெயினாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 2047க்குள்ளே வர்த்தக நாடாக இந்தியாவை வந்து மாற்ற வேண்டும் அப்படின்ற மாதிரி இந்த மாநாட்டில் பேசியிருக்கிறாங்க. வர்த்தக நாடாக இந்தியாவை வந்து எதுக்குள்ளே மாற்றணும்னு சொல்கிறாங்க, 2047க்குள்ளே மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ 5வது கொஸ்டின், மத்திய ரிசர்வ் காவல் படையினுடைய தலைமை இயக்குனராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? மத்திய ரிசர்வ் காவல் படையினுடைய தலைமை இயக்குனராக நியமனம் செய்யப்பட்டவர் யாருன்னா ஞானேந்திர பிரதாப் சிங். இவர் தான் வந்துட்டு தற்பொழுது என்னது தலைமை இயக்குனராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஓகேங்களா, இவர் வந்து அஸ்ஸாம் காவல்துறையினுடைய தலைவராக இருந்திருக்கிறாரு. 91 IPS பிரிவு அதிகாரியாக இருந்திருக்கிறார். தற்போது அனீஷ் தயாள் அப்படின்றவர் ஓய்வு செய்யப்பட்டார். 2023 இவர் அனீஷ் தயாள் அப்படின்றவர் வந்திருப்பார். தற்பொழுது ஓய்வு அளிச்சுக்கிறார். இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில் இருக்கிறது. ஓகேங்களா, இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கிறது? நியூ டெல்லியில் வந்து இருக்கிறது. ஓகேங்களா, இது எப்போ இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், CRPE அப்படின்னு சொல்லுவாங்க. 1939 ஜூலை 27 தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இது. ஓகேங்களா, ஓகே, இது வந்து உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படக்கூடியது. இதையும் தெரிஞ்சு வச்சுங்க. இதையுமே கேட்பாங்க, எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது அப்படின்னா உள்துறை அமைச்சகம். 6வது கொஸ்டின், 85வது அனைத்திந்திய பேரவைத் தலைவர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? 85வது அனைத்திந்திய பேரவைத் தலைவர்கள், அதாவது சட்டப்பேரவை தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா ஒவ்வொரு மாநிலத்திலுமே, ஸோ அவர்களுக்கான ஒரு மாநாடு என்பது எங்கே நடைபெற்றது அப்படின்னா பீகாரில் நடைபெற்றிருக்கிறது. எங்கே நடைபெற்றது? பீகாரில் நடைபெற்றது. பீகார் பாட்னாவில் நடைபெற்றிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா வந்து தலைமை ஏற்றிருப்பார். துணைத் தலைவர் ஹரிவன்ஷ். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து தமிழ்நாட்டினுடைய சார்பில் அப்பாவு அவர்கள் வந்து போயிருக்கிறாரு. ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா அப்பாவு அவர்கள் வந்து கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செஞ்சுருக்கிறார். ஓகேங்களா, கூட்டத்திலேருந்து என்ன பண்ணியிருந்தார்? வெளிநடப்பு செஞ்சுருக்காரு. எதற்காக அப்படின்னா இந்த ஆளுநர் RN ரவிக்கும் நம்ம தமிழகத்தில் வந்து நிறையா இஷ்யூஸ் வந்து போயிட்டுருக்குது. இது குறித்து அவர் பேச ட்ரை பண்ணும்போது அதை ஏற்றுக்கொள்ளாத பொழுது அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா வெளிநடப்பு செஞ்சுருக்கிறார் அப்படின்ற விஷயத்தை நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஓகே, அடுத்தது 7வது கொஸ்டின், சாமித்துவ திட்டத்தின் மூலம் முதல் கட்டமாக எத்தனை பயணிகளுக்கு வந்துட்டு இந்த பிரதமர் சொத்து அட்டைகளை வழங்குகிறார்? ஓகேங்களா, ஸ்வாமித்துவ திட்டத்தின் மூலம் முதல் கட்டமாக எத்தனை பயணிகளுக்கு பிரதமர் சொத்து அட்டைகளை வழங்குகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 லட்சம்.
65 லட்சம் பயனாளிகளுக்கு இந்த ஸ்வாமிதா அப்படின்ற திட்டத்தின் கீழே இந்த அட்டைகளை வந்து வழங்குறாரு முதல் கட்டமாக. ஓகேங்களா, மொத்தமாக இது அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா 2.34 கோடி பயனாளர்கள் வந்து இதன் மூலமாக பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அதில் இப்போ முதல் கட்டமாக 65 லட்சம் பேர்த்துக்கு இந்த அட்டையை கொடுத்துருக்காரு. இது என்ன அப்படின்னா நில ஆவணங்கள் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணுறது, அதாவது நம்மளுடைய நில ஆவணங்கள் பட்டா சிட்டா அடங்கல் இதில் மாதிரி இருக்குது இல்லையா, இதை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு திட்டம் தான் இது. ஓகேங்களா, இது வந்து எதற்காக மெயினாக பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த நில சொத்து மீதான பிரச்சனைகளை வந்து குறைக்கிறதுக்காக இது இருக்கும், அப்படி உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நில சொத்துக்கள் மீதான பிரச்சனைகளை குறைப்பதற்காக இது மெயினாக ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகத்தின் கீழே வரக்கூடிய ஒரு விஷயம். இது பண்ணுவதன் மூலமாக கிராம சுயராஜ்யம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இம்ப்ரூவைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஸ்வமிதா அப்படின்றதற்கான விரிவாக்கம் பார்த்து வச்சுங்க, அது உங்களுக்கு எக்ஸாம்ஸில் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னா சர்வே ஆஃப் வில்லேஜஸ் அண்டு மேப்பிங் வித் இம்ப்ரோவைஸ்ட் டெக்னாலஜி இன் வில்லேஜ் ஏரியாஸ். மறுபடியும் சொல்கிறேன், சர்வே ஆஃப் வில்லேஜஸ் அண்டு மேப்பிங் வித் இம்ப்ரோவைஸ்ட் டெக்னாலஜி இன் வில்லேஜ் ஏரியாஸ் அப்படின்றது இதனுடைய விரிவாக்கமாக இருக்கிறது. ஓகேங்களா, ஸோ கிராமப்புற கணக்கெடுப்பு மற்றும் தொழில்நுட்பங்கள் மூலம் கிராமப்பகுதியில் வரைபடத்தை வந்து தயாரிக்கிறது அப்படின்ற விஷயம்தான் இது. 2020 இதற்கான விஷயத்தை பண்ணாங்க. இப்போ முதல் கட்டமாக அதை கொடுத்துருக்குறாங்க 65 லட்சம் பேருக்கு. கிராமப்புற மக்கள் தங்களின் குடியிருப்பு சொத்துக்களை ஆவணப்படுத்த பொருளாதார ரீதியில் பயன்படுத்துவதற்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம ஆதார் அப்படின்றபடி மனிதர்களுக்கு ஒரு ஆதார் அப்படின்ற ஒரு கார்டு வந்து கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நிலங்களுக்கான ஆதார் கொடுக்குறாங்க. அதனுடைய பெயர் என்ன, பூ ஆதார் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலங்களுக்கான ஆதார் ஒன்று கொடுக்குறாங்க. அதாவது இந்த நிலம் இப்போ எப்படி மனிதர் நம்ம ஒரு இண்டிவிஜுவல் மனிதர்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஆதார் வந்து கொடுக்கும்போது அதை வேறொரு மனிதரால் பயன்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்க மாதிரி நிலங்களுக்கு ஒரு ஆதார் வழங்கப்பட்டுட்டா அந்த ஆதாரின் கீழ் வந்து ஒருத்தர் ஒரு நிலத்தை வந்து பதிவு செஞ்சுட்டாரு, டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா வேறொருத்தர்னால் என்ன பண்ண முடியாது, அதை வந்து உரிமை கோரவோ மற்ற விஷயங்களுக்காக பயன்படுத்தவோ முடியாது. இதன் மூலமாக என்ன சார் ஆகும்? ஓகேங்களா, ஸோ இது வந்து இந்த எக்ஸ்ட்ரா மற்றவங்களுக்கு போகிறது வந்து என்ன பண்ணும், தடை செய்யப்படும். ஓகேங்களா, 23 கோடி பேர் நியமனங்களை அடையாளம் காண்பதற்காக விண்ணப்பிச்சிருக்கிறாங்க. நிலமனைகளை அடையாளம் காண்பதற்காக விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். 8வது கொஸ்டின், லா ஃபெரோஸ் கூட்டுப்பயிற்சியை நடத்திய நாடு எது? லா ஃபெரோஸ் கூட்டுப்பயிற்சியை நடத்திய நாடு எது அப்படின்னா ஃப்ரான்ஸ். ஓகேங்களா, கிட்டத்தட்ட 9 நாள்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த பயிற்சி என்பது நடவு செஞ்சுருக்கிறது. இது எதற்காக அப்படின்னா உலகளாவிய கடல்கள் வர்த்தகத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படக்கூடிய அந்த நீர்ச்சந்தி பகுதிகளில் தன்னுடைய வலிமையையும் ஒத்துழைப்பையும் அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக உலகளாவிய கடல்சார் வர்த்தகத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படக்கூடிய அந்த நீர்ச்சந்தி பகுதிகளில் இருக்கக்கூடிய நாடுகளை வலுப்படுத்துவதற்காக இது பண்ணப்படுகிறது. ஓகேங்களா, சரி ஓகே சார், இப்போ இது ஃப்ரான்ஸ் வந்து நடத்தினாங்க, 9 நாள் நடந்துச்சு, உலகளாவிய கடல்சார் வர்த்தகத்துக்கு அதெல்லாம் சொல்லிட்டீங்க. இதில் எந்தெந்த நாடுகளாக பங்கேற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, பிரிட்டன், இந்தோனேஷியா, கனடா, சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, ஃப்ரான்ஸ், அமெரிக்கா. ஸோ இத்தனை நாடுகள் வந்து இதில் பங்கேற்றுறாங்க. எங்கெங்கெல்லாம் நடைபெற்றுச்சு அப்படின்னா இந்திய பசிபிக் பெருங்கடல், மலாக்கா, சுண்டா மற்றும் லாம்போக் நீர் சந்திப்பு பகுதிகளில் இந்த பயிற்சியானது நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சொல்கிறோம். 9வது கொஸ்டின், புதிய மிளகு வகையை அறிமுகப்படுத்தியவர் யார்? புதிய மிளகு வகையை வந்து அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலட்சுமி அவர்கள் தான் ஒரு புதிய வகையான ஒரு மிளகை வந்து அறிமுகம் செஞ்சுருக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புதுச்சேரியை சார்ந்த ஒரு புதுச்சேரியை சார்ந்த ஒரு ஆராய்ச்சியாளராக இவங்க இருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இவங்களுடைய பேக்ரவுண்ட் பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா வெங்கடபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. இவருடைய தந்தை. ஓகேங்களா, அவர் பார்த்திங்க அப்படின்னா இந்த கனகாம்பரம் பூ இருக்குது இல்லையா, ஸோ அதிலிருந்து 100 வகை கனகாரம் பூவிலிருந்தே 100 வகையான செடி வந்து உற்பத்தி செஞ்சுருக்கிறார். ஓகேங்களா, அவருடைய மகள் தான் வந்துட்டு யார், இந்த ஸ்ரீலட்சுமி அவர்கள். ஓகேங்களா, ஸோ இவங்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஆரஞ்சு பழம், சாக்லேட்டு, நாவல், பன்னீர், கொய்யா இதிலிருந்து பல்வேறு வகையான புதிய வகையான பொருள்களை வந்து அறிமுகம் செஞ்சுருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி அப்போ வந்து புதிதாக மிளகு வகையை ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது பார்த்திங்கன்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா
சுவையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எலுமிச்சை சுவையில் நறுமண மிளகு அப்படின்ற ஒரு வகைப்பட்ட தாவர வகையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 8 மாதத்திலே ஒரு 15 அடியில் மகசூல் தரக்கூடிய அளவிற்கு வளரக்கூடியது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சது ஸ்ரீ லட்சுமி அவர்கள் புதிய வகை மிளகு வகையை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஓகே, 10வது கொஸ்டின். 2025ஆம் ஆண்டுக்கான ஐசிசி U19 பெண்கள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னா, எங்கே சார் நடைபெற உள்ளது? மலேசியாவில் நடைபெறுகிறது. 16 அணிகள் வந்து பங்கு பெறுகிறது. முதல் சாம்பியன் இந்தியாவாக இதில் வந்து இருந்தாங்க 2023. இதில் இந்தியா உட்பட ஒரு 16 அணிகள் வந்து பங்கு பெற போகிறாங்க. ஓகேங்களா. இதில் ஒரு தமிழக வீராங்கனை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கமலினி குணாளன் அப்படின்றவங்க தமிழக வீராங்கனையும் இந்த அணியில் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இடம் பிடித்திருக்கிறார்கள். அது ஒரு முக்கிய விஷயமாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, 11வது கொஸ்டின். 2024 படி சீனாவினுடைய மக்கள் தொகை 2024 படி படி சீனாவினுடைய மக்கள் தொகை எத்தனை கோடியாக இருக்குது? 2024 படி சீனாவினுடைய மக்கள் தொகை என்பது எத்தனை கோடியாக இருக்குது அப்படின்னா 140.8 கோடி. இதில் மெயினாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சீனாவினுடைய மக்கள் தொகை ஆண்டாக 3வது ஆண்டாக சரிவை நோக்கி இருக்குது. ஓகேங்களா. 2023 விடவே கிட்டத்தட்ட 13.9 லட்சம் குறைவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இது எதற்காக இப்படிலாம் நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த குழந்தை பிறப்பு விகிதம் அங்கே குறைஞ்சிருக்குது. குழந்தை பிறப்பு விகிதம் வந்து குறைஞ்சிருக்குது. மேலும் வந்து வயதான மக்கள் தொகை அங்கே அதிகரித்து வருகிறது அப்படின்ற சொல்கிறாங்க. மெயினாக இதுக்கான காரணம் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு குழந்தை திட்டம், அதாவது மக்கள் தொகையில் முதலிடத்தில் சீனா இருக்கும்போது ஒரு திட்டம் வந்து அரசாங்கத்தால் வந்து போடப்பட்டது. என்ன அப்படின்னா ஒரு குழந்தை திட்டம் 1980. ஒரு குழந்தை திட்டம் என்னென்னா, ஒரு தம்பதி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு குழந்தைகளுக்கு மேலே பெறக்கூடாது. அப்படி ஒரு வேளை பெற்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்னது குடியுரிமை வழங்கப்படாது அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணாங்க, எல்லோரும் ஒரு குழந்தை அப்படிங்கும்போது பல பேருக்கு குழந்தை இல்லை. பல்வேறு பிரச்சனைகள்னால இந்த மக்கள் தொகை என்பது சரிவாயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீனாவினுடைய தேசிய புள்ளியியல் அமைப்பு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அந்த சட்டத்தை அப்படின்னா தடை செஞ்சுட்டாங்க. 2021 தொடர்ந்து குறைந்து கொண்டே வந்துச்சு அப்படின்னா வயதானவர்கள் வந்து அதிகமாயிரும். ஸோ அந்த மாதிரி இதற்கான தடையை நீக்கினதுக்கப்புறமா தடையை வந்து நீக்கம் செஞ்சுட்டாங்க. ஏன் அப்படின்னா, இந்த வயதானவர்களினுடைய எண்ணிக்கை என்பது மக்கள் தொகை என்பது அதிகரித்து வருகிறது. ஸோ வந்துட்டு அது இந்தியாவை சரி அதே சேம் டைமில் இந்தியா பார்த்திங்க அப்படின்னா 2ஆம் இடத்துல இருந்த மக்கள் தொகையில் 2வது இடத்துல இருந்த இந்தியா பார்த்திங்க அப்படின்னா இப்போ முதல் இடத்திற்கு முன்னேறி இருக்கிறாங்க. ஓகேங்களா. 2023 142.57 கோடி அப்படின்றது இருந்துச்சு. தற்பொழுது 142.86 கோடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. ஓகேங்களா. 142.86 கோடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்தது 12வது கொஸ்டின். இந்தியாவினுடைய 5வது அமெரிக்க தூதரகம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? இந்தியாவினுடைய 5வது அமெரிக்க தூதரகம் என்பது தற்பொழுது பெங்களூரில் திறக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. இதற்கு முன்னாடி 4 எங்கெங்கே இருந்துச்சு? சென்னை, ஹைதராபாத், கொல்கத்தா, மும்பை. ஸோ 4 இடங்களில் இந்த தூதரகம் அப்படின்ற விஷயம் வந்து இருந்துச்சு. தற்பொழுது 5வதாக பெங்களூரில் திறக்கப்பட்டிருக்கிறது. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களால் திறக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய தூதர் யார்? எரிக் கார்செட்டி அவர்கள். இதையுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா. ஓகே, அடுத்தது எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்தியா அமெரிக்கா இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் எது குறித்து அப்படின்னா, இந்த இணைய குற்ற புலனாய்வு விசாரணையில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது தொடர்பாக ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படின்றது போடப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணை மற்றும் குற்ற புலனாய்வில் எண்ம தடவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது தொடர்பாக இந்த 2 விஷயத்திற்காக என்ன அப்படின்னா ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது 2 நாடுகள் தரப்பில் போடப்பட்டிருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் வந்து அமெரிக்காவினுடைய 47வது அதிபராக 2வது முறை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. இதற்கு முன்னாடி 2017 2021 இவர் இருந்தார். துணை அதிபர் ஜேடி வான்ஸ் அப்படின்றவர். ஓகே. தெற்காசிய நாடுகளினுடைய வளர்ச்சி விகிதம் தொடர்பான அறிக்கையை வந்து உலக வங்கி வந்து வெளியிட்டிருக்கிறது. அடுத்த 2 ஆண்டுகளுக்கு இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது 6.7 இருக்கும் சதவீதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. தெற்காசிய நாடுகள் மொத்தமாக பார்த்தோம்னா 6.2% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது.
யாழ்ப்பாணம் கலாச்சார மையத்திற்கு திருவள்ளுவரினுடைய பெயர் சூட்டப்பட்டிருக்குது. முக்கியமானது பார்த்து வச்சுங்க. யாழ்ப்பாணம் கலாச்சார மையத்திற்கு திருவள்ளுவரினுடைய பெயரை வச்சுருக்கிறாங்க. ஓகேங்களா. திருவள்ளுவர் யார் நம்மளுக்கு தெரியும். திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். இவர் முப்பெரும் பாலை வந்து இயற்றியிருக்கிறாரு. பல்வேறு 131 அதிகாரங்கள், 1330 குறள்கள் போன்ற பல்வேறு விஷயங்களை வந்து இவர் பண்ணியிருக்கிறாரு. ஓகேங்களா. ஸோ இவருடைய குறள்களில் வந்து இல்லாத விஷயமும் சொல்லாத விஷயமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் அளவிற்கு இவர் பண்ணியிருக்கிறார். ஓகேங்களா. ஸோ 2023 இந்தியாவினுடைய நிதி உதவியுடன் திறக்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. $12 மில்லியன் அளவில் செலவாயிருக்குது. 2015 இதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டுச்சு. நடிகை ஹேமமாலினி பத்ம விபூஷன் உஸ்தாஸ் குலாம் முஃபாக் கான் விருது வந்து வாங்கியிருக்கிறாங்க. இந்திய கலை மற்றும் கலாச்சாரத்தில் ஆற்றிய ஈடு இணையற்ற பங்களிப்பை அங்கீகரித்து விருது வழங்கப்பட்டிருக்கிறது. ஓகேங்களா. ஸோ இது பத்மபூஷன் அதில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். மொத்தமாக ஒரு இடத்துல பேப்பரில் இது கொடுத்தனால போட்டிருக்கோம். இஸ்ரேல் ஹமாஸ் இடையே 15 மாத தாக்குதல் முடிவுக்கு வந்திருக்குது. பாதுகாப்பு விவரங்கள் தொடர்பான அமைச்சரை வந்து ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஜனவரி 19 முதல் 6 வாரங்களுக்கு இந்த போர் நிறுத்தம் அமல்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. 2 அமைப்புகளும் சரின்னு சொல்லியிருக்கிறாங்க. த தமிழ்ஸ் அப்படின்ற புத்தகத்தினுடைய ஆசிரியர் நிர்மலா வஷ்மன் அப்படின்றாங்க. இவங்க யார் அப்படின்னா மூத்த பத்திரிகையாளராக இருக்கிறவங்க, தி இந்து குழுமத்தினுடைய தலைவராக இருக்கிறவங்க. இது முழுமையான ஒரு தமிழக வரலாற்றை கூறக்கூடிய நூலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது சுற்றுச்சூழல் மற்றும் மனித உடல் நலத்திற்கு கேடு விளைக்கக்கூடிய கோனோ கார்பஸ் மரங்களை வளர்க்க தமிழக அரசு தடை செஞ்சுருக்கிறாங்க. இதை பார்த்து வச்சுங்க. என்னது கோனோ கார்பஸ் மரங்கள். இது எங்கே கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா சயின்ஸில் வந்து கேட்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸு இதில் கேட்கலாம். சுற்றுச்சூழல் மற்றும் மனித உடல் நலத்திற்கு கேடு விளைக்கக்கூடிய கோனோ கார்பஸ் மரங்களை வளர்க்க தமிழக அரசு தடை. என்னது கோனோ கார்பஸ். இதனுடைய பூர்வீகம் என்ன அப்படின்னா தென் அமெரிக்கா. இந்த மரத்தின் மூலமாக ஒவ்வாமை, ஆஸ்துமா, புற்றுநோயெலாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது இந்த மரத்திலிருந்து பட்டு வரக்கூடிய காற்றுகளை சுவாசிக்கும் பொழுது அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் ஹசாரே கோப்பை கிரிக்கெட் போட்டி 5வது முறையாக கர்நாடகா சாம்பியன், ஆப்போசிட்டில் விதர்பா அணி. அடுத்தது கோகோ உலகக்கோப்பை என்பது ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் இந்திய அணி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா சாம்பியன் பட்டத்தை வந்து வாங்கியிருக்கிறாங்க. இந்தியா என்ன பண்ணியிருக்கிறாங்க, சாம்பியன் பட்டத்தை வந்து வாங்கியிருக்கிறாங்க. 2வது இடம் நேபாளம். சில முக்கியமான தினங்களை பார்க்கலாம். கோக் போராக் தினம் என்பது ஜனவரி 19 கொண்டாடப்படுகிறது. இது வந்து என்ன அப்படின்னா திரிபுராவினுடைய அஃபீஷியல் லாங்குவேஜ் தான் இந்த கோக் பொராக் அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ ஜனவரி 19 கொண்டாடப்படுகிறது. இதை எப்போ அறிவிப்பு செஞ்சாங்க அப்படின்னா 1979. ஓகேங்களா. அந்த 1979 அப்போதைய முதல்வராக இருந்த நீரூபன் அப்படின்ற நீரூபன் சக்கரவர்த்தி தான் ஆணை பிறப்பித்தார். அஃபீஷியல் திரிபுராவினுடைய அஃபீஷியல் லாங்குவேஜாக கோக் பொராக் அப்படின்றத இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா. ஸோ திரிபுரா மாநிலத்தில் இதை முன்னிட்டு தான் இந்த தினம் என்பது கொண்டாடப்படுகிறது, நினைவு கூறப்படுகிறது. அடுத்தது 2வது உலக மத தினம் என்பது ஜனவரி 19. உலக மத தினம் ஜனவரி 19 வேர்ல்டு ரிலீஜியன் டே அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜனவரி மாதத்தினுடைய 3வது சண்டே ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த வேர்ல்டு ரிலீஜியன் டே கொண்டாடுவாங்க. அதாவது பல்வேறு மத சமூகங்களுக்கு இடையே வந்து புரிதல் மற்றும் ஒற்றுமையை வளர்ப்பதற்காக இந்த தினம் என்பது முக்கியமாக என்ன பண்ணுறாங்க, அனுசரிக்கிறாங்க. அடுத்தது உலக பனி தினம் என்பது ஜனவரி 19. உலக பனி தினம் என்பது என்ன அப்படின்னா ஜனவரி 19. இதுவும் 3வது ஞாயிற்றுக்கிழமை தான் பண்ணுறாங்க. வேர்ல்டு ஸ்னோ டே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பனிப்பொழிவு, பனியை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில் கொண்டாடக்கூடிய நாள் தான் இந்த நாள். ஓகேங்களா. வேர்ல்டு ஸ்னோ டே. ஓகே. அடுத்தது பெண்குயின் விழிப்புணர்வு தினம், தேசிய பேரிடர் மீட்பு படை உதய தினம் என்பது ஜனவரி 19. தேசிய பேரிடர் மீட்பு படை உதய தினம் ஜனவரி 19. 2006 இது கொண்டாடப்படுகிறது. இதனுடைய 20வது தொடக்க விழா வந்து அமராவதியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவால் வந்து கொண்டாடப்பட்டது. தேசிய பேரிடர் மீட்பு படையின் 10வது படைப்பிரிவு வளாகமும் வந்து என்ன அப்படின்னா திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேசிய பேரிடர் மீட்பு படை அப்படின்றது பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005 பேரிடர் மேலாண்மை சட்டம் 2005 கீழ் உருவாக்கப்பட்டது. இது வந்து NDRF அப்படின்னு சொல்லுவாங்க. நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதன்படி 2006 தான் உருவாக்கப்பட்டது.
உங்களுக்கு ஒரு கொஸ்டின், தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தினுடைய தலைவராக யார் இருப்பா? தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவராக யார் இருப்பா? இது முந்தைய வினாத்தாள்களை கேட்கப்பட்ட கொஸ்டின் தான். ஓகேங்களா? ஸோ தெரிஞ்சு வச்சுக்கங்க. பெண் குயின் விழிப்புணர்வு தினம் என்பது ஜனவரி 20. பெண் குயின் அவேர்னஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 18க்கு மேற்பட்ட வெவ்வேறு வகையான பெண் குயின்கள் இந்தியாவில் அறியப்படுகிறது. எதற்காக முக்கியமாக இந்த தினம் கொண்டாடுறாங்க அப்படின்னா, இந்த பெண் குயின்களோட எண்ணிக்கை சமீப காலமாக மிக குறைந்த அளவில் குறைந்து கொண்டே வருகிறது. ஸோ பெண் குயின்களை பற்றிய அறிஞ்சிக்கவும், நம்ம அறிந்து கொள்ளவும், அவற்றினுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொள்வதற்கும், அவை இறப்பதை தடுக்கிறதுக்காக தான் இந்த தினம் முக்கியமாக பெண் குயின் அவேர்னஸ் டே என்பது ஜனவரி 20 அனுசரிக்கப்படுகிறது. கருப்பொருள் பெண் குயின் மற்றும் அவற்றின் குளிர்ச்சியான தெற்கு இல்லத்தை கொண்டாடுகிறோம் அப்படின்றது வைக்கப்பட்டிருக்கிறது. கடைசியாக திரிபுரா, மணிப்பூர், மேகாலயா மாநிலங்களின் நிறுவன தினம். திரிபுரா, மணிப்பூர் அண்ட் மேகாலயா ஃபவுண்டேஷன் டே 2025 அப்படின்னு சொல்கிறோம். இது 1972 கொண்டாடப்படுகிறது. ஏன்னா 71 தான் ஒரு ஆக்ட் போட்டாங்க, நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன் ஆக்ட் அப்படின்றது. ஸோ அதன் மூலமாகத்தான் இந்த புதியதாக திரிபுரா, மணிப்பூர், மேகாலயா என்பது உதயமாச்சு அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ சமஸ்தானமாக 1949 இந்த திரிபுரா, மணிப்பூர்லாம் சமஸ்தானமாக இருந்து இந்தியாவில் இணைஞ்சது 1949. மாநிலமாக அங்கீகரிக்கப்பட்டது 71 சட்டத்தின்படி. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த 4 நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டாக முடியுது. நம்ம அடுத்தடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் வகுப்பில் சந்திக்கலாம். தேங்க்யூ.